வணக்கம் மேம். வயிறோட வேலைகள்லாம் என்னென்ன மேம்? வயிறுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாயில நம்ம போட்ட உணவை ஈசோபேகஸ் வழியா ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்குடைய முக்கியமான வேலை ஃபங்ஷன் என்ன அப்படின்னா, அந்த சாப்பாட நல்லா அரைக்கிறது, ஜீரணமாக வைக்கிறது, இல்லைன்னா செரிமானம் அடைய வைக்கிறதோடைய முக்கியமான வேலை தான் ஸ்டொமக்குக்கு. நம்ம வயிற்றுல இருந்து டைரக்டா எல்லா சத்துக்களும் நம்ம உடம்பு எடுத்துக்குதானா? கண்டிப்பா இல்ல. இந்த எல்லா உணவுகளையும் கம்ப்ளீட்டா அரைச்சு வெளிய டியோடினம் சிறுகுடலுக்கு தள்ளக்கூடிய முக்கியமான வேலை தான் இந்த ஸ்டொமக்குக்கு. ஓகே. இந்த ஸ்டொமக் இருக்குல்ல, வயிறுடைய ஆரம்ப இடத்துல வந்து ஈசோபேகஸ் இருக்கு. முடியிற இடத்துல வந்து டியோடினம் இருக்கு. சிறுகுடல் ஓகே போகுது. இப்போ இது இது வந்து டியூப் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டா ஒரு பெரிய டியூப் போயிட்டு இருக்கு. அதுல அங்கங்க ஒரு சின்ன 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 ரப்பர் பேண்ட் இடம் விட்டு தள்ளி 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 போட்ட மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாயில இருந்து தொண்டைக்கு ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட தொண்டையும் மூக்குல இருந்து நம்மளோட நுரையீரலுக்கு போகக்கூடிய டியூபும் ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பின்னாடி இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு நேரா இந்த உணவு குழலுக்கு போறதுக்காக நம்மளுடைய நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த ரப்பர் பேண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ நம்ம இயற்கையா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற பெரிய பெரிய மேஜிக் இது எல்லாமே. ஸோ என்னன்னா, லங்ஸ்க்கு போகக்கூடிய பாதை இப்போ ரப்பர் பேண்ட் க்ளோஸ் ஆகிக்குது, நம்ம வயிற்றுக்கு போகக்கூடியது வந்து ஓபன் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்பவுமே குழந்தைங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவோம், விளையாடிட்டு சாப்பிடாத, குதிச்சுட்டு சாப்பிடாத, சாப்பிடும்போது பேசாத. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேசும்போது காத்து உள்வாங்கிடும். விளையாடிட்டு இருப்போம், குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, குதிச்சுட்டு இருப்பாங்க. ஈஸியா அவங்க சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு நுரையீரல் பாதைக்குள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஓகே, நம்ம சாப்பாடு இப்ப அங்க போகல, நேரா உணவுக்குள்ள தான் வந்துச்சு. அதாவது ஈசோபேகஸ்குள்ளார வந்துச்சு. ஈசோபேகஸ்குள்ள நம்ம சாப்பிடுற எல்லா சாப்பாடும் மெல்ல இறங்கிடுது. இறங்கி முடிச்ச உடனே அதுக்கு வயிற்றுக்கு போக போகுது. ஸோ வயிற்று கிட்ட போன உடனே நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆர்டர் கொடுக்கும், வயிறு உங்ககிட்ட சாப்பாடு வரப்போகுது, உன்னுடைய கதவை வந்து ஓபன் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். ஸோ நல்ல அந்த வயிற்றுக்கும் இந்த ஈசோபேகஸும் உள்ள இருக்கிற அந்த கதவு அது பேர் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கதவு லைட்டா ஓபன் ஆகும். ஓபன் ஆன உடனே ஈசோபேகஸ்ல இருக்கிற சாப்பாடு கம்ப்ளீட்டா வயிறுக்குள்ள வந்துடும். ஓகே, வயிறுல ஃபுல்லா வந்து முடிச்ச உடனே அந்த டோர் வந்து மூடிடும், ரப்பர் பேண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அடுத்து ஸ்டொமக்குள்ளார வந்த பிறகு எல்லா சாப்பாடும் டைஜஷன் ஆயிட்டு இருக்கு, அரைஞ்சிட்டு இருக்கு, எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே இந்த வயிறு வந்து என்னோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட மூளை என்ன பண்ணும்னா, கீழே இருக்க சிறுகுடல்ல போகக்கூடிய அந்த பேண்டை ஓபன் பண்ணிவிடும், அந்த டோரை ஓபன் பண்ணிவிடும். எதுக்காகனா, இந்த ஜீரணமான எல்லா சாப்பாடும் சிறுகுடலுக்கு போகணுங்கிறதுக்காக அந்த டோர் ஓபன் பண்ணி எல்லாரும் வெளியே வந்த பிறகு டோர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே இயற்கையா நேச்சுரலா நம்ம உடம்புல டெய்லி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சிறுகுடலுக்கு சாப்பாடு போயாச்சு. அடுத்து சிறுகுடல்ல இருந்து அது அடுத்தடுத்த நியூட்ரிஷனா மாறும். நியூட்ரிஷன் என்னன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மத்தியானம் சோறும் கீரையும் எடுத்துட்டோம். ஓகே, கீரையில இருக்கக்கூடிய விட்டமின் சத்து, மினரல் சத்து, இரும்பு சத்து அப்படின்னு எல்லாமே தனித்தனியா பிரிக்கப்பட்டு அங்க ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. மினரலா நீ இங்க போ, விட்டமினா நீ இங்க போ, இரும்பு சத்தா நீ இங்க போ, இதெல்லாம் வேஸ்டா நீ அடுத்து பெருகுடலுக்கு போ அப்படின்னு அந்த சிறுகுடல்ல இருக்கிற ஒரு ஆள் உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்புல நம்மளோட ரத்த ஓட்டத்துல கலக்க வச்சுருவாங்க. மிச்சம் இருக்கிற வேஸ்ட நம்மளுடைய பெருகுடலுக்கு அனுப்பி அடுத்து பெருகுடலுக்கு போனோம்னா என்ன ஆகும்னா, நம்ம மூளை அதே மாதிரி ஆர்டர் பண்ணும், பெருகுடல் போயாச்சு, இன்னும் கீழே வந்தாச்சு, இன்னும் கீழே வந்தாச்சு, ஆசனவாய் கிட்ட வந்தாச்சு அப்படின்னா அந்த டோரை ஓபன் பண்ணி விட்ட பிறகு மோஷன் வருது. இது வந்து ரொம்ப நார்மலான ஃபங்க்ஷன். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.